So exercise 1.2 first sum. Prove that root 5 is irrational. So first நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா contradict method ட்ரை பண்ண போறோம். So assuming that root 5 is rational. Let root 5 is the rational number. Root 5 is a rational number. Rational numbers அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a by b மெத்தடில் எழுதலாம். ஸோ we can find two integers. ஸோ a, b வந்து ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Therefore root 5 equal to a by b அப்படின்னு எழுதிட்டு such that b is not equal to 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? a and b have a common factor அப்படின்னு சொல்லிடலாம். a and b have a common factor 1. Okay, so we can divide them by a common factor and assume that a and b are co-primes. a and b are co-primes and assume a and b are co-prime numbers. Okay, அடுத்த prime number. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா root 5 equal to a by b இருக்கு இல்லையா, அதை a equal to root 5b அப்படின்னு எழுதலாம். இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் போகணுன்னா நான் என்ன பண்ணேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5b ஸ்கொயர். அசியூம் just a square equal to 5b square. Okay, so a square is divisible by 5 and it can be said that a is divisible by 5. So b square equal to enna a square by 5. a square is divisible by 5 implies a is also divisible by 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா let a equal to 5k அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? a 5kனா ஒரு நம்பரை 5ஆல் மல்டிபிள் ஆனால் தான் அதே நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியும், 5ஆல் டிவைடும் பண்ண முடியும். அதே ரூல் தான். இப்போ ஏக்கு பதில் 5k சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். என்ன ஆகும்னா 25k ஸ்கொயர் ஈக்குவல் டு 5b ஸ்கொயர் 5 times. அப்போ ஆன்சர் 5k ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ என்ன அசியூம் பண்ணலான்னா b ஸ்கொயர் இஸ் divisible by 5, therefore b is also divisible by 5. b ஸ்கொயர் இஸ் divisible by 5, therefore b is also divisible by 5. கிளியரா? நம்ம அசியூம் பண்ண ரிசல்ட்டுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஸோ a and b as a common factor, a and b have a common factor 5. a and bக்கு காமன் ஃபேக்டர் 5 இருக்குது. நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? ரேஷனல் ஆனோம், பட் இட் இஸ் கான்ட்ரடிக்ட். எந்த ஃபேக்டர் கான்ட்ரடிக்ட்னா a and b have a common factor, okay, and a and b are co-prime அப்படின்றதுக்கு கான்ட்ரடிக்டாக இருக்குது. this is contradict to a and b are co-prime. ஸோ a and b are co-prime சொன்ன ரிசல்ட்டுக்கு கான்ட்ரடிக்டாக இருக்குது. root 5 cannot be expressed as a by b. a by b என்றது p by q எழுதலாம். p by q and it can be said that or it can be said
that root 5 is irrational. Okay, next second problem, exercise 1.2. Prove that 3 plus root 2 root 5 is irrational. Okay, so same method. First என்ன பண்ண போறோம், let 3 plus 2 root 5 is rational. Rational assume பண்ணிட்டு இது எப்படி இதெல்லாம் we can find two co-prime integers. So a comma b be two co-prime such that b is not equal to 0. அப்போ தான் denominator 0 ஆகாது. So 3 plus 2 root 5 equal to a by b. 2 root 5 equal to 3 அந்த ஆப்போசிட் சைடு போய் அடிஷனில் இருக்க 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும், சப்ட்ராக்ஷன் ஆகும். ஈக்குவல் டு ஏ பை பி மைனஸ் 3 கிடைக்கும். ரூட் 5 ஈக்குவல் டு 1/2 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது போச்சுன்னா டிவிஷனில் 1/2 a by b minus 3. So since a and b are integers, 1/2 into a by b minus 3 will also be a rational, and therefore root 5 is rational. Since a and b are integers, 1/2 into a by b minus 3 will also be rational, therefore root 5 is also rational. பட் நம்ம கொடுத்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டான வேல்யூ வந்திருக்கு. Contradicts to the fact that root 5 is irrational. Contradict. Contradict to the fact that root 5 is irrational. Hence our assumption, therefore our assumption 3 plus 2 root 5 is rational is false. For 3 plus 2 root 5 is irrational. ஏன் இதுதான் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ரூட் 5 இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக ரேஷ்னல்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ரூட் 5 தான் இருக்குது. அப்போ அதுவும் என்னது, ரேஷ்னல் கிடைக்கும். ஆனால் லாஸ்ட் சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு இதுக்கும் கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஸோ ரூட் 5ன்றது ரேஷ்னல்ன்றது தப்பு, ரூட் 5ன்றது இர்ரேஷ்னல் தான். ஸோ 2 + 3 root 5 ரேஷ்னல்ன்றது நம்ம அஸ்யூம் பண்ணது ஃபால்ஸு. ஸோ 3 + root 2 root 5 இஸ் ரேஷ்னல் தான் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Next exercise 1.2 third sum, prove that the following is irrationals. Just assumption தான், அங்கே என்ன பண்ணமோ அதே தான் திருப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன், இதில் 3 சப்டிஷன் இருக்குது. 1/√2 இருக்குது. இதை let 1/√2 is rational. Assumption தான், a by b method. 1/2 root equal to a by b, b equal to root 2a, squaring on both sides பண்ணால் b square equal to 2a. b square is divisible by 2 and b is also divisible by 2 அப்படின்னு பார்த்தோம். b by a is rational as a and b are integers. ஸோ டிவிசிபிள் ஆகுது. நம்ம அசியூம் பண்ணதுக்கு தப்பாக இருக்குது. ஸோ அது டிவிசிபிள் ஆகுது. ஸோ காமன் ஃபேக்டர் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். a = 2, sorry, b =
2k சப்ஸ்டியூட் பண்ணால் 4k ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a, 2k ஸ்கொயர் ஈக்குவல் டு a square. So a square is divisible by 2 and a is also divisible by 2. ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டர் கோப்ரைமே கிடையாது. அப்போ 1/√2 இஸ் ரேஷ்னல் அப்படின்றது ஃபால்ஸ். therefore 1/√2 இஸ் irrational. Next second subject 7√5. So co-prime கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். let 7√5 is rational. ஸோ co-prime வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 7√5 equal to a by b, √5 equal to a by 7b. ஆல்ரெடி நமக்கு √5 என்னன்னு தெரியும், irrationalனு தெரியும். ஆனால் a by 7bன்றது rational, which is contrary. a by 7b is rational, but √5 is irrational, which is contradict. Therefore 7√5 is irrational. Next, third sum. 6 plus √2. ஆல்ரெடி 2ன்றது ரேஷனல் irrational நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் 6 plus √2 is rational அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். 6 plus √2 equal to a by b, √2 equal to a by b minus 6. So a by b minus 6 வந்து is rational கிடைக்கும். therefore √2 is rational. நம்ம இந்த ரிசல்ட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். பட் நமக்கு என்ன தெரியும், √2 is irrational அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. √2 is irrational, which is contradict. Therefore 6 plus √2 is irrational. இதோட எக்ஸசைஸ் 1.2 ஓவர். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மோகன் ராஜ் கணபதி. அண்ட் தென் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.